தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக மாநில பொருளாளர் SR சேகரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரத்துல பாஜகவுடைய நிர்வாகிகள் 3 முக்கிய நிர்வாகிகளுக்கு சிபிசிஐடி போலீசார் நேரில் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்தார்கள். குறிப்பாக பாஜகவுடைய மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், மாநில பொருளாளர் SR சேகர், திருநெல்வேலியுடைய பாஜகவுடைய பொறுப்பாளராக தேர்தல் பணியாற்றிய நீலமுரளி 3 பேருக்கும் நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டது. இதில் SR சேகரிடம் நேரில் சென்றே சிபிசிஐடி போலீசார் கோயம்புத்தூரில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு நேரில் சென்றே தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த பணம் பிடிபட்ட விவகாரத்தில் கட்சியில் இருந்துதான் தேர்தல் பணிக்காக இந்த பணம் அனுப்பப்பட்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய SR சேகரிடம் இந்த விசாரணையை சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டு வர்றாங்க. அவர் அளிக்கக்கூடிய பதில்கள் அனைத்துமே வாக்குமூலங்களாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அதோடு கேசவ விநாயகம் மற்றும் நீலமுரளி சார்பாக வழக்கறிஞர் பால் கனகராஜ் சற்று முன்பு எழும்பூரில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். அவருக்கு பதிலாக, அதாவது 30ஆம் தேதி வரை இவர்கள் இருவரும் நேரில் விசாரணைக்கு ஆஜராக கால அவகாசம் வேண்டும் என்று இருவர் தரப்பிலும் ஒரு மனுவை சிபிசிஐடி போலீசாரிடம் பால் கனகராஜ் வழங்கியிருக்கிறார். தேர்தல் பணிக்காக வெளி மாநிலத்திற்கு கேசவ விநாயகம் நீலமுரளியும் சென்றிருப்பதால் 30ஆம் தேதிக்கு மேல் ஆஜராக ஒரு தேதியை ஒதுக்க வேண்டும் என்று பால் கனகராஜ் தரப்பில் இவர்கள் தரப்பில் வழக்கறிஞர் பால் கனகராஜ் தன் கோரிக்கை மனுவை சிபிசிஐடி போலீசாரிடம் வழங்கியிருக்கார். பாலா, நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.